கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அருளுரை துளியின் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைய தினத்திலும் வேதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். தொடர்ந்து அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதிலே 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகியவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு, கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு, காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு, புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டாக்காதிருங்கள் என்றார். இங்கே நாம் வாசிக்கும் போது இந்த சம்பவமானது நடக்கக்கூடிய அந்த நேரம் எப்போ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பஸ்கா பண்டிகை நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்குது. 13ஆம் வசனத்தில் அப்படியாக தான் வாசிக்கிறோம். யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? எருசலேமுக்கு போகிறார் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக இந்த பஸ்கா பண்டிகை அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் எருசலேமுக்கு வந்து கூடுவது வழக்கமாக இருந்தது. காரணம், பஸ்கா பண்டிகையானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பண்டிகையாக இருக்கிறது. அது வந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வந்து கடந்து வந்தார்கள், எப்படி வந்து எகிப்திலிருந்து விடுதலையை தேவன் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வந்து ஆசீர்வித்து எப்படி அவர்களை வந்து எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார் என்பதை அவர்கள் நினைவு கூறும்படியாக தேவன் கொடுத்த ஒரு காரியமாக இருக்கிறது. இப்பேற்பட்ட அந்த பஸ்கா பண்டிகையின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தாலும், குறிப்பாக யூத ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் எருசலேமுக்கு அவர்கள் வருவது இந்த பஸ்கா பண்டிகை அப்போ அங்கே எருசலேமுக்கு இருந்து அந்த பண்டிகையை ஆசரிப்பது என்பது ஒரு வழக்கமாக ஒரு காரியமாக இருக்குது. அப்போ பொதுவாக இந்த மாதிரி ஒரு பண்டிகை நாட்கள்ல எல்லா நபர்களும் ஒரே இடத்துல கூடும்போது அங்கே வந்து ஒரு கூட்ட நெரிசல் வந்து உருவாக்கும். பொதுவாக நம்மளுடைய நாட்கள்லேயே நம்ம பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு பண்டிகை நாட்கள்லையோ ஏதாவது விழா நாட்கள்லையோ அதிகமாக இந்த போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படும். அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் அந்த பஸ்கா பண்டிகை நேரத்துல வந்து கூடி இருக்கும்போது அங்கேயும் வந்து ஒரு கூட்ட நெரிசல் இருக்கிறது. அதிகமான நபர்கள் வந்து போகிற ஒரு இடமாக இருக்கிறது. இந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போறாரு. குறிப்பா தேவாலயத்துக்கு போறாரு. ஏன்னா அந்த பண்டிகையானது அந்த இடத்துல தான் நடக்கக்கூடியதா இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகியவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு. தேவாலயத்தினுடைய அந்த வெளிமுகல் வாசல்ல வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஆடுகள், மாடுகள், புறாக்களை வந்து என்ன செய்யறாங்க, விற்கக்கூடியவங்களா இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும், குறிப்பா இந்த யூத ஜனங்கள் யாவரும் அந்த ஆடு மாடுகள் இந்த புறாக்களை வச்சு என்ன செய்வாங்க, போய் வந்து தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை வந்து ஆராதித்து அவங்க வருவாங்க. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, பொதுவா வந்து என்ன செய்யணும், அவங்க வந்து பலி பொருளை வந்து அவங்களே வந்து தெரிந்தெடுத்து அவங்களே வந்து என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டியவங்களா இருக்கணும். ஆனா மாறா என்ன செய்யறாங்க, அவங்க தேவாலயத்துக்கிட்ட வந்து தேவாலயத்தின் வாசல்ல விற்கக்கூடிய அந்த ஆடுகள், மாடுகள் அங்க வாங்கி அவங்க என்ன செய்யறாங்க, பலி செலுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா வெளியூர்ல இருந்து என்ன செய்வாங்க, யூத ஜனங்கள் அங்க இருந்து அவங்க வந்து கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல அவங்க வந்து இங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த பலி பொருட்களை வாங்கி வந்து என்ன செய்வாங்க, பலி செலுத்தக்கூடியவங்களா கூட இருப்பாங்க. இந்த மாதிரி சமயத்துல இயேசு கிறிஸ்து பாக்குறாரு, அங்க வந்து என்ன நடக்குதுன்னா, வியாபாரம் நடக்கக்கூடியதா இருக்கு. ஆடுகளையும், மாடுகளையும், புறாக்களையும் வந்து என்ன செய்யறாங்க, விற்கக்கூடிய இடமா அந்த தேவாலயம் வந்து என்ன செய்து இருக்கு. பொதுவாக தேவாலயம் என்பது தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. பொதுவாக அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம பார்க்கும்போது தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஆன அந்த உறவு எங்க இருக்குது, அதிகமா எங்க வந்து காணப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது தேவாலயத்துல தான் காணப்பட்டது. அப்பேற்பட்ட பரிசுத்தமான அந்த இடத்துல, தேவனை ஆராதிக்க வேண்டிய இடத்துல, தேவனை வந்து தொழுக வேண்டிய இடத்துல என்ன நடக்குது, வியாபாரம் நடக்கக்கூடியதா இருக்கிறதுங்க பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க கடைசியா 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம், காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும். அப்போ இந்த விழா நாட்கள், இந்த பஸ்கா பண்டிகையை சீராகவும் சிறப்பாகவும் நடத்துவதற்கு வரி வசூலிக்கக்கூடியவர்களாக வந்து என்ன செய்யறாங்க, அங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த பஸ்கா பண்டிகையை சிறப்பாக நடத்துவதற்கு அதற்கான அந்த வரியை, காசை வந்து என்ன செய்யறாங்க, வசூலிக்கிறதுக்கு அங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இந்த ஆடு மாடு விற்கிறவங்களையும் காசுக்கார விற்களையும் இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு சொல்றாரு, என்னுடைய தேவாலயத்தை என்ன செய்யாதீங்க, வியாபார வீட்டாக்காதிருங்க அப்படிங்கிறத வந்து என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதற்காக என்ன பண்றாரு, அவருக்கு ஏற்பட்ட அந்த கோபமானது எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் எல்லாரையும் என்ன செஞ்சாரு, தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டார் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ தேவாலயத்துல தேவனை தரிசிக்கக்கூடிய இடத்துல, தேவனை ஆராதிக்க வேண்டிய இடத்துல, தேவனை தொழுக வேண்டிய இடத்துல
தேவையில்லாத காரியங்கள் இடம்பெறுகின்றன. அப்பேற்பட்ட அந்த தேவையில்லாத காரியங்களை இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? துரத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியாக வந்து என்ன செய்றார்? அவர் வந்து கயிற்றினால ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, அவங்க யாவரையும் வந்து என்ன செய்றார்? ஆடு, மாடுகள் முதற்கொண்டு அங்க விற்பனைக்கு உட்கார்ந்திருந்த யாவரையும் வந்து என்ன செய்றாரு? துரத்தி விட்டார். அது மட்டும் இல்லாம காசு பலகைகளை கவிழ்த்து போட்டார் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம 16ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டாக்காதீர்கள் என்று சொல்கிறார். அப்போ தேவாலயமானது தேவனை தரிசிக்கிற ஒரு இடம் மட்டும் கிடையாது. இது தேவனுடைய இடமா இருக்குது. தேவனுடைய இடத்துல வந்து இப்பேற்பட்ட அந்த காரியங்கள் இடம்பெறும்போது தேவன் வந்து கோபம் உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய வீட்டை வந்து என்ன செய்யாதீங்க? வியாபார வீட்டாக்காதீருங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அப்போ தேவாலயத்துல தேவையில்லாத ஒரு காரியங்கள் இடம்பெறுவதை தவிர்க்க வந்து என்ன செய்யணும்? வேண்டும். இப்போ நம்ம வந்து பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல இப்படியாக பார்க்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ நாம் யாரா இருக்கிறோம்னா தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். எப்படி வந்து இந்த தேவாலயத்துல இயேசு கிறிஸ்து இந்த தேவாலயத்துக்கு எருசலேமுக்கு இங்க போகும்போது அங்கே தேவையில்லாத காரியங்கள் தேவாலயத்துல இடம்பெறும்போது அவைகளை வந்து எப்படி வந்து துரத்தி விடுகிறாரோ, ஆலயமாகிய நாமளும் வந்து எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அப்போ இந்த ஆலயத்திலும் தேவையில்லாத காரியங்கள் இருக்கிறதா, இடம்பெறுகிறதா அப்படிங்கிறத வந்து நம்ம சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்பேற்பட்ட காரியங்கள் ஒருவேளை இருக்குமானால் நாம வந்து அதை வந்து தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. காரணம் என்னவென்று சொன்னால் நாமளும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நாம வந்து இந்த ஆலயத்துல தேவனுடைய ஆலயமா இருக்கக்கூடிய நம்ம இடத்துல வந்து என்ன செய்றோம்? தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். அது நேரமா இருக்கட்டும் சரி, இல்ல நபர்களா இருக்கட்டும் சரி, தேவையில்லாத காரியங்களுக்கு நேரத்தை செலவிடுகிறோமா? இல்ல தேவையில்லாத நபர்களிடத்துல நம்ம வந்து பழகுறோமா? அப்படிங்கிறத வந்து சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஆலயத்தை, அதுவும் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் இந்த தேவனுடைய ஆலயத்தை நாம் வந்து பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்குது. தேவையில்லாத காரியங்கள் இடம்பெறுமானால் அதை நாம வந்து தவிர்த்து, அதை எப்படி வந்து இயேசு கிறிஸ்து ஒரு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அதை வந்து துரத்தி விட்டாரோ, அதேபோல நம்முடைய வாழ்க்கையிலையும், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள்லையும், நம்முடைய சரீர பிரகாரமாகவும் தேவையில்லாத காரியங்கள் இடம்பெறுமானால், இது வந்து நாம் சிந்திக்க வேண்டியது, இது தேவனுடைய ஆலயமா இருக்குது. இது பரிசுத்த தேவனுடைய ஆலயமா இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் ஒரு ஆலயமா இருக்குது. இப்பேற்பட்ட அந்த ஆலயத்துல நாம பரிசுத்தமாக பராமரிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தேவையில்லாத காரியங்கள் இடம்பெறுவதை தவிர்க்க வேண்டியதா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத காரியங்கள் இடம்பெறுமானால் அதை நாம் வந்து சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து அவைகளை வந்து நம்முடைய இந்த பரிசுத்தம் உள்ள அந்த ஆலயத்தை விட்டு துரத்த வேண்டியது அவசியமா இருக்கு. அப்பேற்பட்ட காரியங்களை நாம் சிந்தித்து தியானித்து ஒருவேளை தேவையில்லாத காரியங்கள் இடம்பெறுமானால் அதை நாம் துரத்தி விட்டு தேவனுடைய ஆலயமாகிய நம்மை வந்து பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமானவர்களாகவும் பார்க்கவும் பராமரிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையோடு கூட இந்த நாளையும் கூட நாம் தொடங்குவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.